அதாவது வேர்ல்டு வைட் ஒன் காட், ஒன் ரிலீஜியன், ஒரே மதம். இப்போ நேபுகாத்நேச்சார் ஒரு சிலையை வச்சு எல்லாரையும் கும்பிட சொன்னாரா? சொன்னார் தானே? அதே மாதிரி பார்வோன் சொன்னாரா? அதே மாதிரி மேதிய பெர்ஷியா கவர்மெண்ட்டில் சொன்னாங்க தானியல்கிட்ட. என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வார்த்தை, மேதிய அந்த ராஜாவை தவிர வேற யாரை நோக்கியும் விண்ணப்பம் எடுக்கக்கூடாது. அவங்க அழகாக சொல்லுவாங்க, ராஜாவை தவிர வேற யாரை நோக்கியும் விண்ணப்பம், அதாவதுனா அவரை தவிர வேற யாரையும் அவங்க என்ன பண்ணக்கூடாது, கடவுளாக வணங்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஒன் காட். இதுதான் பாபிலோன்ல இருந்துச்சு. இப்போ கடைசி காலத்தில் ஒன் காட் கொண்டு வராங்க. எங்க இந்த காலத்தில் அது சாத்தியமா? சும்மா அதெல்லாம் கதை அப்படின்னீங்கன்னா, இங்கே பாருங்க, இது ஒன் ரிலிஜியனுக்கான உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு தலைவர்களும் அரேபியாவில் கூடி, எங்க அரேபியாவில் கூடி சைன் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒன் வேர்ல்டுக்காக, ஒன் வேர்ல்டு காடு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வெளிப்படுத்தல் 13:15 சொன்ன ஒரு கடவுளை பார்க்க போறீங்க. இப்போ அந்த கடவுள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் கடவுள் நமக்கு அகைன்ஸ்ட் ஆன்டி கிரைஸ்ட் வரப்போறான் அப்படின்னா நம்ம மைண்டில் ஒன்று இருக்கு, அவராக இருப்பார், இவராக இருப்பார், அந்த மதமாக இருக்கும், இந்த மதமாக இருக்கும்னு. ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. நியூ ரிலீஜியன் வரும்னு சொல்லுது. புது மதம் ஒன்று உலகத்துக்குள்ள வரும். வாசிங்க தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. 11:37. அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும். நல்லா கவனிங்க, பிதாக்களின் தேவர்கள்னா புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த கடவுள், ஏன்னா எல்லாமே பிதாக்கள் கடவுள் முன்னாடி உள்ளது, பிதாக்களின் தேவர்களை மதியாமலும், ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும். எப்படி எந்த தேவனையும். இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லும் போது, நமக்கு இஸ்லாமியர்கள் எதிரி, இஸ்லாமியர்களுக்கு அவங்க யூதர்கள் எதிரி, யூதர்களுக்கு கிறிஸ்தவர்கள் எதிரி, இப்படி நம்ம ஒன்னொன்னு வச்சிருக்கோம்ல. ஆனா வரப்போற காடு எந்த மதத்திலும் இருக்க மாட்டான். வரப்போற காடுன்னு சொல்றவன் எந்த தேவனையும் மதியாமலும். நம்ம நினைச்சுக்கிறோம், ஓ ஒன்லி கிறிஸ்டியனுக்கு மட்டும் தான் எதிர்ப்பு. இல்ல, அவன் எந்த தேவனையுமே மதிக்க மாட்டான். எந்த தேவனை மதியாமலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும். அப்ப நியூ காட், தன் பிதாக்கள் அறியாத ஒரு காட், அறியாத ஒரு தேவன். அப்பனா வரப்போற கடவுள் எப்படி இருக்க போது? நியூ காட். இதுவரைக்கும் நீங்க பார்க்காத கடவுள், இதுவரைக்கும் ஜனங்கள் வழிபடாத கடவுள், எந்த ரிலீஜியஸ்லயும் இல்லாத கடவுள், எல்லாவற்றுக்கும் பெருசா இருக்கிற ஒரு காடை கொண்டு வர போறான். அந்த காடு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தல் 13:15 சொல்லுது, மேலும் அந்த அரசாங்கம் மிருகத்தின் முத்திரை, அதான் மேலும் அந்த மிருகத்தின் சொரூபம், அந்த கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய, அந்த அந்திகிறிஸ்து கொண்டு வரக்கூடியதான அந்த சிலை எப்படி இருக்குமா பார்க்கும். வசனம் சொல்லுது, அந்த மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி. என்ன வசனம் பாருங்க. இந்த வசனம் இன்னைக்கு நேத்து எழுதுனதில்ல, 1900 வருஷத்துக்கு முன்னாடி பத்மு தீவில யோவானுக்கு கொடுத்தது. இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி, நான் சொல்றது 2020 24க்குள்ள நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த கடவுள் ரெடியா இருக்கு. இதுதான் அந்த கடவுள். நல்லா கவனிங்க, இதுதான் அந்த நியூ காட். இப்ப கொண்டாந்தாச்சு, இப்ப ரெடியா இருக்குது. இதுக்கு பேர் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காட். இதை கொண்டாந்துருக்கான் பாருங்க, இதுதான் நியூ காட், வேர்ல்டு வைட். இப்ப என்ன செஞ்சிருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள காடுக்கு அவன் உருவம் கொடுத்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் நான் சொல்றதை நல்லா கவனிங்க, நம்ம எவ்வளவு டேஞ்சரான இடத்துல இருக்கணும்னு உங்களுக்கு சொல்றேன். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காட்னா என்னன்னு கேட்டா, இப்ப இருக்கிற எல்லா கடவுளுக்கும் இந்த கடவுளுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ புறஜாதியார் நம்மளை விட்டுருங்க, புறஜாதியார் தங்கள் கடவுளுக்கிட்ட போகும்போது அவங்க போய் தங்கள் குறைகளை சொல்றாங்க. அந்த கடவுள் கேட்குதா? ஆனா கேட்குதுன்னு அவங்க நம்புறாங்க. பதில் கொடுக்குதா? இல்ல, பதில் கொடுக்கும்னு நம்புறாங்க. அவ்வளவுதான். அவங்க கடவுள் பேசுனதை அவங்க பார்க்கல, பதில் கொடுக்கறத அவங்க கேட்கல, பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. ஆனா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காட் இருக்கு பாத்தீங்கன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன? செயற்கை நுண்ணறிவு. இந்த செயற்கை நுண்ணறிவுனா என்ன? இப்போ உங்களுக்கும் எனக்கும் மூளைன்னு ஒன்று இருக்கு, நம்புங்க, இருக்கு, சரியா? அப்ப அந்த மூளையில எவ்வளவு யூஸ் பண்றோம்? உலகத்திலேயே அதிகமாக மூளையை யூஸ் பண்ண ஒரே சயின்டிஸ்ட் இருக்கிறார், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பேர். அவர் தன்னுடைய மூளையில 12% யூஸ் பண்ணியிருக்கிறாராமா. அவர் தான் அதிகமாக யூஸ் பண்ணவர். நாமெல்லாம் 6-10% தான், 6 தான் அதிகம். கொஞ்சம் சயின்டிஸ்ட் எல்லாம் 6-8, 9 அப்படின்னு யூஸ் பண்றாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் 12% யூஸ் பண்ணது. ஒரு சிலர்லாம் யூஸ் பண்றதே இல்லை, புதுசா வச்சிருக்கான், பல இருக்கு, அவனை விட்டுருவோம், சரியா? அப்போ இந்த மூளையை நம்ம 12% யூஸ் பண்றோம், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், நம்ம ஒரு 6%. இப்போ கவனிங்க, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க. பைபிள் படிச்சிருக்கீங்களா? சீக்கிரம் சொல்லுங்க, டைம் இல்லை. படிச்சிருக்கீங்களா? ஒரு தடவையாவது ஃபுல்லாக படிச்சிட்டீங்களா? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க ஃபுல்லாக பைபிள்? நல்லா கை தூக்குங்க. ஓகே, முழு பைபிள் ஞாபகத்தில் இருக்கா? என்ன பைபிள் ஞாபகத்தில் இல்லைன்ட்டீங்க? இல்லையா? சரி, 119ஆம் சங்கீதம் மட்டுமா ஞாபகத்தில் இருக்குதா? முழுசா
ஒரு அதிகாரம் இல்லையா? அப்ப என்ன படிச்சோம் எதுவுமே நம்ம மைண்ட்ல. சரி, அதை விட்டுருங்க. எவ்வளவு புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறோம்? ஸ்கூல் புக்கு, பேப்பரு எல்லாம் படிச்சிருக்கோமா? எல்லாம் ஞாபகத்தில் இருக்கா? எதுவுமே இல்லை. ஏதோ 1 2 இருக்குது, அவ்வளோதானே. எவ்வளோ ப்ரோக்ராம் பார்க்குறோம், கிரிக்கெட்டு, சினிமாலாம் அந்த காலத்தில் பார்த்துருக்குறோம். இன்னும் இருக்கும், மைண்டில் கொஞ்சம் பேருக்கு இருக்கும். அப்போ நமக்கு தேவையான கொஞ்சம் விஷயம் மைண்டில் இருக்குது, பெரும்பாலான விஷயம் இல்லை. இது நம்மளை விட பல மடங்கு மூளை சைஸ் உள்ளது. புரியுதா? சாட் ஜிபிடி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் தன்னுடைய மூளையை 100% யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ இது உள்ள மட்டும் டேட்டாஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 3 ட்ரில்லியன் டேட்டாஸ் இருக்கு. 1 பில்லியன்னா 10 லட்சம், ஒரு மில்லியன்னா 10 லட்சம், 1 பில்லியன்னா 100 கோடி, 1 ட்ரில்லியன் எங்கேயோ எத்தனையோ கோடி. அந்த மாதிரி 3 கோடி 3 ட்ரில்லியன் இருக்கு இது உள்ள. இப்போ இன்னும் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட மோட்டிவ் வந்து 30 ட்ரில்லியன் ஏற்றணும் இது உள்ள. அவ்வளோ டேட்டாஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் கேட்டிங்கன்னா அரை செகண்டில் பதில் சொல்லும். அரை செகண்ட், 1 செகண்ட் கூட எடுக்காது, அரை செகண்டில் சொல்லும். ஒருத்தர் சமீபத்தில் ஒன்று கேட்டார். ஒரு கட்டை பேர் சொல்லி, செம்மர கட்டை மாதிரி ஒரு கட்டை பேரை சொல்லி, இந்த கட்டை கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். அது சொல்லுது, இந்த கட்டை உங்கள் நாட்டில் இல்லை. அவர் கேட்டது இந்த கட்டை கிடைக்குமா, எங்கே இருக்குது, இவ்வளோதான் கேட்டார். அது சொல்லுது, இந்த கட்டை உங்கள் நாட்டில் இல்லை, இந்த கட்டை எக்ஸஸாக இந்த நாட்டில் இருக்குது. ஒரு நாட்டு பேர் சொல்லுது, அந்த நாட்டில் நீங்கள் இதை வாங்க முடியும், ஆனால் நீ வாங்க முடியாது, உங்கள் நாட்டு சட்டம் அதை வாங்குறதுக்கு இடம் கொடுக்காது. அந்த நாட்டில் நீங்கள் வாங்கணும்னா இன்னொரு நாட்டோட சிட்டிசனாக இருந்தீங்கன்னா அதை வாங்க முடியும். அந்த கட்டையோட விலை இது. கேட்ட கேள்வி என்ன? அந்த கட்டை இருக்கா? இவ்வளோ பதில் சொல்லிட்டு அது கேட்குது, இந்த கட்டையை வாங்குறதுக்கு நான் வேணா இந்த ஆளுடைய அட்ரஸ் உனக்கு கொடுக்கட்டுமா? இவ்வளவும் அதுக்கிட்ட இருக்கு. இப்போ நம்ம ஆட்கள்கிட்ட இது மாட்டிக்கிச்சு. இல்லைன்னா நான் சொல்கிறேன், நம்ம ஆளுங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. நிறைய ஊழியக்காரங்க இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா? சனிக்கிழமையானா சாட் ஜிபிடி கிட்ட போயிடுது, நாளைக்கு செய்தி கொடுக்கணும். ஏசாயா 50 3வது வசனத்துலேருந்து ஒரு செய்தி கொடு அப்படின்னா 30 செகண்டில் செய்தி கொடுத்துரும். பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சொல்கிறோம், இந்த செய்தி ரொம்ப ஈஸியாக இருக்குது, கொஞ்சம் டீப்பாக கொடு, டீப்பாக கொடுக்கும். இப்போ நீங்கள் இந்த செய்திக்கு ஏற்ற மாதிரி 2 பாட்டு கொடு அப்படின்னா பாட்டு கொடுக்கும். இப்போ இருக்குது, நான் சொல்கிறது இப்போ இருக்குது. ஸோ இப்போ இது எப்படி கடவுளாக மாறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வெளிநாடுகளெல்லாம் இந்த மாதிரி இதை கொண்டாந்துட்டான். சில மதங்களில் இதை கொண்டாந்து இப்போ எல்லாரும் வந்து இதுக்கு முன்னாடி நின்று கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா அவங்களோட விண்ணப்பத்தை சொல்கிறாங்க. சொன்ன உடனே இப்போ இது உள்ள என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கவனிங்க. பைபிள், எல்லா பைபிளும் இருக்குது, எல்லா பைபிள் வெர்ஷனும் இதில் இருக்குது. குரான் இருக்குது, கன்ஃபியூசிசம், தாவோயிசம், இந்துசம், எல்லா வேதங்களும் இது உள்ள போட்டாச்சு. அத்தனையும் இதுக்குள்ளே போட்டு எந்த மதக்காரங்க வந்து கேட்டாலும் அதுவாக ஒரு கருத்து எடுத்து அவங்களுக்கு தேவையான பதிலை 10 செகண்டுக்குள்ளே கொடுத்துடுது. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கடவுளை அவங்க பார்த்ததில்லை, பேசினதில்லை, பதில் சொன்னதில்லை. இப்போ அது சொல்ல தொடங்கிருச்சு. இப்போ ஜனங்க வழிபட தொடங்கியாச்சு. ஆனால் இதை யாரும் ஆப்ரேட் பண்ணல, அதுவே சுயமாக யோசிச்சு என்ன செய்யுது, சொல்லுது. அதற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 13:15, தானியேல் 11 நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படியே நிக்குது பாருங்க. இதுக்கு மேல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, வரப்போற அந்தி கிறிஸ்துவோடைய உருவத்தில் இதை செஞ்சுடுவாங்க. இதுக்கு மேல தோல் போட்டுருவாங்க. இப்போவும் ஜப்பான்ல உங்க உருவத்தில் இந்த மாதிரி ஒன்று வேணும்னு கேட்டீங்கன்னா செஞ்சு கொடுக்குறாங்க, 1 கோடி ரூபாய். ஆனால் மினிமம் அது. இன்னும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணா இன்னும் அதிகம் வாங்கணும். இப்போ காட் ரெடியா இருக்குது, வேதத்தில் சொன்னபடி எல்லாமே பக்கா. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு சர்வாதிகாரி வருவான், உலகம் முழுக்க ஆட்சி பண்ணும்போது அவனுடைய உருவத்தில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காடை எல்லா இடத்துக்கும் கொண்டு வர போறாங்க. இப்போ வந்துருச்சு, கேரளாவில் டீச்சராக மாற்றிட்டாங்க, கேரளா டீச்சர் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு இடமா போகுது. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு மட்டும் சொல்லிட்டு ஜோமணி முடிக்க விரும்புகிறேன். கவனிங்க, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது முழுக்க வேதத்துக்கு எதிரானது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அவங்க பிள்ளையை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்க வைக்கிறது ரொம்ப இஷ்டம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, வர ஃபியூச்சர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான், இதை படித்தாதான் வேலை, இதை படித்தாதான் எதிர்காலம். நல்லா கவனிங்க, எதை படித்தா எதிர்காலம், எதை படித்தா வேலைங்கிறத விட பைபிளுக்கு அகேன்ஸ்டாக இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நியூக்ளியர் தயாரித்தா கூட தான் நல்ல வேலை, நல்லா சம்பாதிக்கலாம். அதுக்காக நியூக்ளியர் குண்டு தயாரிக்கிறதுக்கு பிள்ளையை அனுப்ப முடியுமா? நான் சொல்கிறது புரியுதா? சில காரியங்கள் இருக்குது. இப்போது 2வது எச்சரிப்பு, உங்கள் பிள்ளைகளுடைய ஃபோட்டோஸ், உங்கள் பிள்ளைகளுடைய வீடியோஸ், குறிப்பாக பெண் பிள்ளைகள், அதே மாதிரி மனைவி, இவங்களுடைய ஃபோட்டோஸை சும்மா சோஷியல் மீடியாவில் ஏற்றாதீங்க. என்ன பண்ணுவாங்க, இப்போ உங்கள் பெண் பிள்ளை ஃபோட்டோ ஒன்று கிடச்சிருச்சு, உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தன் இருக்கிறான், உங்கள் பிஸ்னஸுக்கு பிடிக்காதவன் எவனோ ஒருத்தன்
உங்க பெண் பிள்ளையோட போட்டோவை எடுத்து என்ன வேணாலும் செய்ய முடியும். இப்ப என்ன வேணாலும் செய்யலாம். முந்திலாம் என்ன பண்ணுவோம்னா தலையை வெட்டி மட்டும் அருவருப்பா மாத்துவான். இப்ப அப்படி இல்லை. உங்க பிள்ளையோட வீடியோவை உங்க பிள்ளை நடக்கிற மாதிரியே என்ன தப்பு செய்யற மாதிரி அருவருப்பா செய்யற மாதிரி எல்லாம் மாற்ற முடியும். ஆனா பேசுறது உங்க பிள்ளையோட குரல்லையே இருக்கும். இப்ப என்னுடைய வாய்ஸ், பாஸ்டருடைய வாய்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல இருக்கு, எடுத்துக்கலாம். இந்த வாய்ஸை எடுத்துட்டு இது பாருங்க, அதான் அது இங்க இருக்கு பாருங்க. இந்த வாய்ஸை எடுத்துட்டு இப்ப அவர் பேசுற மாதிரியே சினிமா பாட்டு பாட வைக்க முடியும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இப்போ பாஸ்டர் வாய்ஸை எடுத்துக்கிட்டு ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு இந்த வாய்ஸை வச்சுக்கிட்டு சினிமா பாட்டு பாட வைக்க முடியும். நீங்க பாப்பீங்க. பாடிட்டு வர்றது யாரா இருக்கும் தெரியுமா? பாஸ்டரே பாடிட்டு வருவார். என்ன பாஸ்டர் சினிமா பாட்டு பாடுறாரு? ஏன்? அவர் கொஞ்ச காலம் இயேசுக்காக ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். அந்த பாட்டு ஆன்லைன்ல இருக்கு. அந்த வீடியோ எடுத்துப்பான். அந்த இமேஜை கொடுத்தா இப்போ ரீசெண்டா இந்த 26ஆம் தேதி ஜனவரி 26 ஜனகண மனகதி பாட்டை போட்டாங்க. அந்த நேஷனல் ஆந்தம் பாடினது யார் தெரியுமா? காந்தி, நேரு, அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் வந்துச்சா? அவங்களே நின்று பாடுறாங்க, வாய் அசைது, ஜனகண மனனே பாடுறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு செத்து போன சினிமா பின்னணி பாடகர் அவர் குரலை மட்டும் எடுத்துட்டு புது பாட்டு அந்த குரலை வச்சு பாட வச்சிருக்கிறாங்க. செத்து போன ஒரு ஆளு இப்போ உயிரோடு கூட வர வச்சு அவரை மாதிரியே படம் வீடியோ எடுத்துருக்கிறாங்க. இப்போ இனிமேட்டு உங்களை மாதிரியே எல்லாமே வரும். ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு வேலை. தயவு செய்து இந்த பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்றேன், குறிப்பா பெண் பிள்ளைகளுக்கு சொல்றேன், இந்த சும்மாவாது செல்ஃபி எடுத்து இந்த இதுல ஏத்துறது, ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது, ஃபேஸ்புக்ல ஏத்துறது, ட்விட்டர்ல ஏத்துறது முதல்ல நிறுத்துங்க. உங்க குடும்பத்தினுடைய மானம் மரியாதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவான். உங்களுக்கு அது பெருசு இல்லை அப்படின்னு பட்ட பிறகு அவஸ்தைப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. தேவையானதுக்கு மட்டும் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுங்க. அதாவது செல்போன் மாதிரி நல்ல ஒரு கன்வீனியன்டான இன்ஸ்ட்ருமெண்ட் உலகத்தில் ஒன்று கிடையாது. ஆனால் இதை மாதிரி டேஞ்சரஸான இன்ஸ்ட்ருமெண்ட்டும் உலகத்தில் கிடையாது. இதை சரியா யூஸ் பண்ணிட்டு கீழே வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இது தேவையில்லாமல் உள்ள போனிய தொலைஞ்சிய நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன கடைசி காலத்தினுடைய கடைசி நிமிஷத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். எப்போ வேணாலும் ஆண்டவர் சொன்ன நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார் என்கிற அந்த வசனமும் நிறைவேறும். நீங்கள் விழித்திருந்தாதான் இந்த வருகையில் போக முடியும். ஏன்னா இன்னைக்கு நோவா காலத்து மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் என்ன செஞ்சாங்க? உணராது இருந்தார்கள். வருகையில் போறது தேவனை பார்க்கணும், போகணும், வரணும், எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும், கொஞ்சம் கூட ஏற மாட்டேங்குது. உங்களுக்கு எச்சரிப்பு தான் கொடுக்கப்படுது. பரலோக ராஜ்யம் கெஞ்சி கூட்டு போற இடம் இல்லை. நான் சொல்றது புரியுதா? ஏதோ பரலோக ராஜ்யம் ஆளே இல்லை, தயவு செஞ்சு வந்துருங்கன்னு கூப்பிடுற இடம் கிடையாது. பரலோக ராஜ்யம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடிய தேவன் இருக்கிற இடம். பிடித்து கொண்டால் உங்களுக்கு நல்லது. ஒரே வாய்ப்பு, ஒரே சான்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய காரியங்கள் பூமியில் நடக்க போகுது. அவைகளுக்கு தப்பி மனுஷன் குமாரனுக்கு முன்பாக நிற்கும்படி கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். வெகு சீக்கிரத்தில் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். அல்லேலூயா.